எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் சில்லி இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களா நீங்கள்? ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுமா என்ன? வீட்லேயே செஞ்சிடலாம் வாங்க. சில்லி இட்லி செய்கிறதுக்கு இட்லியை ஊற்றி நல்லா ஆற வச்சு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லியை ஆயிலை மிதமான சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு தோசை தவாவில் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இட்லியை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஆயில் சேராது, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட இட்லியை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இட்லியை 2 பக்கமும் மொறுன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு கேப்சிகமையும் அதே ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேங்க. சோயா சாஸ் ஒரு 4 ட்ராப் சேர்த்துருக்கேங்க. சில்லி சாஸும் ஒரு 4 ட்ராப் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பையும் இந்த டைம்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இந்த உப்பு காரம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த டைமில் இது எல்லாத்தையும் திக்கன் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துருக்கேங்க. கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சோன்னையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லி இதில் சேர்த்துக்கலாங்க. இட்லியை உடஞ்சிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் இதை வீடியோவில் காட்டலைங்க, நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சில்லி இட்லி இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக, அதாவது சொதன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாஸ் சேர்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதால குறைவான குவான்டிட்டியில் தாங்க சாஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, வீட்லேயே ஹோட்டல் டேஸ்ட்டில் சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.